ஒரு காதல். நேரம் பேசிட்டு இருக்கட்டும், நீ வா நம்ம உள்ள போலாம். சார், நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, அம்மா காஃபி கொண்டு வருவாங்க, காஃபி குடிங்க, நாங்க வந்துடுறோம். சரி, நான் பாத்துக்கிறேன் பிரியா. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. கல்யாண பொண்ணு இப்படி வெளியே சுத்தக்கூடாது. ஓகே சார். வா. இந்தாங்க சார் காஃபி. ஹலோ. எஸ் சார். ஆமா சார். கேம்ப் ஒரு 5 days லீவு. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். யா ஓகே சார், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். யா பாய். ஹாய் மச்சான். என்ன மச்சான் அப்படி பார்க்குற? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மச்சான், அதான் வந்தேன். கைய உடைச்சிடாத மச்சான். இப்பதானே ஃப்ரெண்டா பழகலாம்னு நீ சொன்ன, அதுக்குள்ள மறந்துட்டியா? இப்போ என்ன வேணும் உனக்கு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மச்சான், நான் இங்க ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஆனா அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தயவு செஞ்சு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற. நீ தான் காதல் மன்னனாச்சே, பாக்குறதுக்கு ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா சார் மாதிரில இருக்க. உன் அனுபவத்துல சொன்னா போதும், நான் அப்படியே பிக்கப் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். நீ மனசு வச்சா என்னோட காதல் சக்சஸ் ஆயிடும்னு வச்சுக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து லவ்க்கு ஹெல்ப் கேட்ப? ஏண்டா நீ போலீஸ் ஆகணும்னு வந்தியா இல்ல யாரையாவது லவ் பண்றதுக்காக வந்தியா? நான் ஏதோ எங்க அப்பாவோட ஆசைக்காக தான் போலீஸ் ஆகணும்னு வந்தேன். மற்றபடி எனக்கு பெரிய லட்சியம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட ஒரே லட்சியம் நான் லவ் பண்ற பொண்ணை கரெக்ட் பண்றது மட்டும்தான். சரி, பொண்ணு யாருன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னா அப்புறம் நீயே எனக்கு போட்டியா வந்தாலும் வந்துருவ. அப்படி ஒரு செம்மையான டேலண்டான பொண்ணு அவ. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஒரு ஃப்ரெண்டோட கடமை லவ்வுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான். அதை மட்டும் நீ பண்ண போதும். இங்க பாரு, கல்யாண வீடுன்னு பாக்குறேன், இல்லன்னு வெய்யே வாயிலேயே சுற்றுவேன். ஐயோ சாரி சார், நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க ஃப்ரெண்டா பழகுங்கன்னு சொன்னதை நினைச்சுதான் நான் உங்ககிட்ட லவ்வுக்கு உதவி கேட்டேன். இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். டேய், நான் இப்போ கொல்லா வெறியில இருக்கேன், பேசாம போயிடு. சரி சார், நானே பாத்துக்கிறேன். உங்க ஹெல்ப் இல்லைன்னா என்ன, லவ் பண்ண முடியாதா என்ன? நான் உங்க அளவுக்கு ஸ்மார்ட்டா இல்லைனாலும் இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஷார்ப்பு சார். நான் உங்க கண்ணு முன்னாடியே லவ் பண்ணி காட்டுறேன் சார். லவ் பண்ணி உங்க தலைமையிலேயே கல்யாணமும் பண்றேன் சார். அப்படி மட்டும் பண்ணலன்னு வைங்க, நான் என்னோட மீசி எடுத்துக்கிறேன் சார். என்னோட காதல் உண்மையானது சார், அதனால இந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயப்படாது. இங்க பாருங்க, பேச்சு பேச்சாதான் இருக்கணும், நோ வயலன்ஸ். ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே சுற்றுவீங்க போல இருக்கு. அட போங்க சார், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்லியான பழக்கமும். என்ன நிஷா, நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா கையால மீன் குழம்பு சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேன். இப்படி என் ஆசையை கெடுத்து மீன் குழம்புல மண்ணள்ளி போட்டி இங்க கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏண்டி, நான் ஒருத்தி மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு மீன் குழம்பு தான் பெருசா இருக்கா? என்னை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? என்ன நிஷா, மீன் குழம்புன்னு இப்படி ரைமிங்கா பேச ஆரம்பிச்சுட்டி. போற போக்க பார்த்தா கவிதை கூட எழுத ஆரம்பிச்சிருவ போல இருக்கே. பின் என்னடி, நான் நினைச்ச மாதிரி இது வரைக்கும் சூர்யா சார் கிட்ட என்னோட லவ்வ சொல்ல முடியல. அதுக்கு அவங்க அம்மா கூட ஏத்துக்கிட்டாங்க. இவ்ளோ அட்வான்டேஜ் இருந்தும் என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது
இவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அத பத்திலாம் நீ கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் மீன் குழம்பு பத்தியே பேசிட்டு இருக்க. எனக்கு உன் நிலைமை புரியுது நிஷா. அதுக்காக நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? ஊருக்கு போயிட்டு வந்து நீ நினைக்கிறத சாதிக்க முடியாதா? இல்ல மீன் குழம்பு சாப்பிட்டா லவ் சக்சஸ் ஆகாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படியே பார்த்தாலும் நான் தானே சாப்பிட போறேன். ஐயோ, உன்னோட தொல்லைய தாங்க முடியலடி. அப்படியே உன் நாக்கு கட் பண்ணிடலாம்னு தோணுது. எனக்கு இது நல்ல சந்தர்ப்பம்டி. நான் சூர்யா சார் கிட்ட என்னோட மனசுல உள்ளத சொல்லணும். இல்லனா சொல்லாமலே அவரோட மனசுல ஆசையை தூண்டணும்டி. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். ஏன்னா நான் கேட்டப்போ சூர்யா சார் இந்த கல்யாணத்துக்கு வரப்போறதா சொன்னாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் வந்தேன். இல்லனா எனக்கு இங்க என்னடி வேலை? எனக்கு என்ன, இந்த பிரியா க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன? இவ கல்யாணத்துக்கு வந்து அர்ச்சனை போட்டு பந்தியில உட்காந்து வடை பாயாசம் சாப்பிடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லு. இப்படி சொல்லிதான் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அதனால நான் சொல்லாம செய்ய போறேன். இந்த கல்யாணம் அவரோட பழக நல்ல வாய்ப்பா இருக்கும். கல்யாணம் முடியறதுக்குள்ள அவர் மனசு முழுக்க நான் நிறைஞ்சு அவரை முழுசா நான் சொந்தமாக்கிக்க போறேன். அவர் மனசுல இடம் பிடிச்சு சீக்கிரமாவே வெட்டிங் போர்ட்ல என் போட்டோவும் அவர் போட்டோவும் இருக்கிற மாதிரி செய்ய போறேன். இந்த மாதிரி நீ அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்க. அதுக்குள்ள நீ கோவப்படாத நிஷா. இந்த மாதிரி நீ அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்க. ஆனா இந்த முறை உன் பேச்சுல ஒரு வேகம் தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். சரி நிஷா, உனக்காக நான் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன். நீ நினைச்சத பக்காவா பண்ணு. நான் உனக்கு துணையா இருப்பேன். என்ன மருமகனா, எல்லாரும் வந்தாச்சா? பந்தக்கால் நட்டலாமா? ஒரு நிமிஷம் மாமா, நம்ம சம்பந்தி அவசரமா ஒரு போன் பேச போயிருக்காரு. அவர் வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம் மாமா. சரி 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 சரி. என்னடா இது? ஒரு குழிய நோண்டி கம்பம் நடுறதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்க. டேய், இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம்டா. கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதுக்கு ஆரம்பமா அதுக்காக பந்தக்கால் நடுறது வழக்கம். நம்ம முறைப்படி நம்ம சம்பிரதாயம் படி சாங்கியம் பண்ணி தான் நடணும். அப்பதான் நடக்கிற கல்யாணம் இந்த பந்தக்கால் மாதிரி வலுவா இருக்கும். என்ன மச்சான் இவ்வளவு விவரமா சொல்ற? இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? உனக்குள்ள இவ்வளவு விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கிய, எப்படா? அட போடா, நானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் என் ஆளுக்கும் கல்யாணம் ஆக போதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே வசதியா இருக்கும். ரொம்ப பொறுப்பா தான் இருக்க. எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு பிரியாவோட கல்யாணத்துல அவளுக்கு கட்ட வேண்டிய தாலியை பிடுங்கி உன் ஆளுக்கு கட்டிட போற. ஏய், வந்துட்டாருடி. மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டாருல, ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சலாம் மாமா. ஏமா மாமா, சீக்கிரம் ஆரம்பி. நல்லா வேண்டிக்கிட்டு பண்ணுமா. கும்பிடுங்க சம்பந்தி. சூர்யா சார், நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்க சார். வாங்க சார். போங்க சார், போங்க. என்னங்க பாத்து. என்னங்க